ஏங்க தளபதி வந்து டவுன் போறவர் சொல்றா இல்ல கேளுங்க. அவங்க போய் தான் சார் ஆரம்பத்தில் போய் பேசிக்கிறாங்க சார், ஆரம்பத்தில் போய் பேசிக்கிறாங்க. சொல்றேன் தளபதிக்காக உயிரே கொடுதான் துண்டு, இந்த துண்டு தான் சார் உயிரை. இதை போடுனா அப்ப செத்து போன பணத்தை சார் சமா, செத்து போன பணத்தை எங்களை வந்து தளபதி வாயால எங்களை நீக்கிட்டோம்னு சொல்லுங்க. மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தளபதி பேரையும் எங்கள் விழுப்புரம் தெற்கு மாவட்டத்துடைய நிர்வாகிகள் பேரையும் களங்கப்படுத்துகிற மாதிரி சுவர்ணா என்பவர் நடந்துக்கிட்டார். அதனால் வந்து நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி தலைமை காவல் நிலையத்திட்ட நாங்கள் மனு கொடுத்து இங்கே வந்து தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் அவர்கள் அதை விசாரித்து அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்றைக்கும் நாங்கள் தளபதிக்காகவும் தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் உண்மையாக பாடுபடுவோம் என்று கூறி முதல் முறையாக காவல் நிலையத்தில் வச்சு உங்களை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து தகுதி நீக்கம் பண்ணுறோம், கட்சியோட நீங்கள் எந்த நிகழ்ச்சியிலையும் வந்து கலந்துக்க கூடாது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வர 14ஆம் தேதி அம்பேத்கரோட பிறந்த நாள் அன்னைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்த்த கூப்பிட்டு நாங்கள் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தோம். இப்போ வந்து நீங்கள் வந்து கட்சிக்கு மாறாக செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமையிலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் பரணி பாலாஜியும் இன்னொருத்தர் தலைமையிலிருந்து வழக்கறிஞர் ஒருத்தர் அரவிந்தும் வந்திருக்காங்க. இதுவரையே பத்திரிகையாளர் உங்களுக்கே தெரியும், ஒரு கட்சி நீக்கம் இல்லை வந்து கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் இருந்து தூக்குறாங்கன்னா ஒரு கட்சி தலைமை தான் வந்து முடிவு பண்ணும். ஆனால் வந்து இவங்க வந்து ஒரு காவல் நிலையத்தில் வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் தளபதிக்கோசரம் நாங்கள் வேற மாற்று கட்சிக்கு போக மாட்டோம். இவங்க எங்களை என்ன கேவலப்படுத்தினாலும் என்ன பண்ணாலும் தளபதின்ற ஒரு ஒத்த முகத்துக்கோசரம் தான் நாங்கள் எல்லாருமே இங்கே கட்சியில் பயணிச்சுட்டு இருக்கோம். நிச்சயமாக வந்து தளபதி 26 முதலமைச்சராக உட்கார வைக்காம நாங்கள் விடவே மாட்டோம் சார். சார் கட்சியில் முக்கிய நபர்கள் மீது புகார் சொல்றாங்க, அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இன்னொன்னு நீங்க அடிப்படை உறுப்பினராகவே நீங்க இல்லைன்றாங்க சார். அதாவது வந்து பொதுச் செயலாளர் வந்து 8ஆம் தேதி அன்னைக்கு வந்தார். அந்த மகளிர் தினத்தன்னைக்கு 8ஆம் தேதி பிப்ரவரி 8ஆம் தேதி அன்னைக்கு வந்தார். வந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தோம். பிரஸ் மீட் கொடுத்து இது வந்து எங்களை சந்திக்கல போகல வரலன்ற மாதிரி எங்க ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும். ஆனால் இதுவரையும் வந்து அவங்களும் வந்து எங்களை வந்து கூப்பிட்டு சந்திக்கல. திடீர்னு இன்னைக்கு வந்து நாங்கள் அவங்களை வந்து தகுதி நீக்கம் பண்றோம், கொஞ்ச நாளைக்கு நீங்க அமைதியா இருங்க, அதுக்கப்புறம் கட்சியில சேர்த்துக்கலான்ற சொல்றாங்க. நாங்க என்ன தவறு செஞ்சோன்றதே சொல்லலாம்ல. இது வரைக்கும் தவறு சேர்ந்து சுட்டி தப்பு பண்ணங்களை சுட்டி காட்டினா தப்புன்றாப்ல, தப்பு பண்ணவரை சுட்டி காட்டு தப்புன்றாப்ல. எங்களை வந்து கட்சி விட்டு தூக்கணும் யாரும் சொல்லுங்க. இவங்களா நடவடிக்கை இவங்களா பண்ணிக்கிறாங்க. இவங்கள தலைமையில வரல. அது கட்சியை விட்டு சார் கடைசி வரையும் நாங்க தளபதியோட கட்சி, தளபதியோட தொண்டை ரசிகர் சார். கட்சியை விட்டு நிக்கல, நாங்க தளபதி ரசிகர் இருந்து எப்படி எடுப்பீங்க? எடுக்க முடியுமா? என் பேரே கில்லி சொன்னா எடுக்க முடியுமா? அவர் மனசா குடிக்கிற என் மனசா குடிக்கிற எடுத்துருவீங்களா நீங்க? இல்ல கேக்குறேன் என்ன சார் இது? ஏங்க நாங்க ஒழுங்கு நடவடிக்கை சொல்லிடுறாங்க. ஒழுங்கு நடவடிக்கை கட்சி துண்ட போட யார் சொன்ன? தலைமை சொன்னாரா கட்சி துண்ட போட விடாதுன்னு? ஏங்க கட்சி துண்ட போட விட தலைமை சொன்னாரா? புகார் ஒழுங்கு நடவடிக்கை துண்ட போட விட என்ன சார் அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவங்க என்ன சொன்னாங்கன்னா கொடி பேனர் இதெல்லாம் தோரணம் கட்டக்கூடாது அப்படி சொன்னாங்க. ரைட்டு, எங்க கூட அண்டர்ஸ்டாண்டியா வரணும், அண்டர்ஸ்டாண்டியா வரணும், அண்டர்ஸ்டாண்டியா வரணும் சொன்னாரு. தளபதிக்கு நான் போறதுனால பேனர் கூடாதா? தனிப்பட்ட முறையா இல்ல கேட்கலாம். தளபதிக்கு பிறந்தனால பேனர் கூடாதா? தளபதிக்கு கொடி போடக்கூடாதா? ஏங்க கட்சி தளபதி கொடி எங்க பப்ளிக்ல கொடி கட்டின கேளுங்க, பேனர் வச்சுக்க, ஸ்டேட்மெண்ட் வாங்கி படிங்க, ஸ்டேட்மெண்ட் வாங்கி தளபதி வந்து டவுன் போறவர் சொல்றா இல்ல கேளுங்க. அவங்க போய் தான் சார் ஆரம்பத்தில் போய் பேசிக்கிறாங்க சார், ஆரம்பத்தில் போய் பேசிக்கிறாங்க. எங்களை வந்து இதை பயன்படுத்தக்கூடாது, அதை படிக்கிறது. சரிங்க, சரி சார். நாங்க தளபதியோட ரசிகன் சார். நாங்க எப்படி நாங்க எடுக்க முடியும்? நாங்க கடைசி வரையும் தளபதி கோசம் தான் இருப்போம் சார். இப்பயும் சொல்றேன் தளபதிக்காக உயிரே கொடுதான் துண்டு, இந்த துண்டு தான் சார் உயிரை. இதை போடுனா அப்ப செத்து போன பணத்தை சார் சமா, செத்து போன பணத்தை எங்களை வந்து தளபதி வாயால எங்களை நீக்கிட்டோம்னு சொல்லுங்க. கட்சி விட்டு ஒழுங்கு நடவடிக்கைக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம பேசிக்கிறாங்க. மாவட்ட பொறுப்பாளர்
அந்த கட்சியோட இல்ல பொதுச் செயலாளர் எங்களுக்கு நீங்க சொல்லுங்க சார், அவங்களுடைய லெட்டர் பேட்ல கொடுக்க சொல்லுங்க. உங்களோட மாவட்ட பொதுச்செயலாளர் பொறுப்பாளர் வந்து அவர்தான், சரிங்க மாவட்ட செயலாளர் அவர்தான். சரிங்க அவர் ஆத்தரைஸ்ட் அவர் லெட்டர் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் நீக்கிட்டேன்னு சொல்றாரு. சரிங்க. ஸ்டேஷன்லயே நீங்க கம்ப்ளைண்ட் நீக்கிட்டே சொல்ல சார், யார் சொல்ல நீக்கிட்டே நீக்கிட்டேன்னு சொல்லலையா? ஒழுங்கு நடக்கு ஒழுங்கு நீக்கிட்டே நடவடிக்கை சார் எடுத்திருக்காங்க. என்ன சார் நீங்க பிரஸ் தானீங்க? ஒழுங்கு நடவடிக்கை ரெண்டு எடுத்திருக்காங்க. அர்த்தம் விரிவாக்கம் இருக்கு சார். ஒழுங்கு நடவடிக்கை அவ்வளவுதான். சார் துண்ட போறவங்க குத்துறாங்களா? தற்காலிக தான் இது. இரு சார், பேனர் வைக்க கூடாது, தனி விமர்சனம் இருங்க சார். சார் இருங்க சார், நான் சொல்றேன் கட்சி கொடியோ சார். கட்சி கொடியை பயன்படுத்த கூடாது, மாவட்ட செயலர் விதிமுறை பேனர் வைக்க கூடாது, கூட்டத்தை சேர்க்க கூடாது. இதுதான் அவங்க ஏறி குத்துறாங்க. கட்சி துண்டெல்லாம் போறவங்க சொல்ல சார், இது தளபதி உயிர், இது அவங்க உயிர், இது அவங்க உயிர். இது நீங்க துண்டு மட்டும் பயன்படுத்துங்க, மத்தபடி சார் நான் தளபதி உயிரா கொடுப்ப துண்ட மாட்டேன். நான் உயிரா 2025 ஜெயிக்கிறதுக்கு என் உயிரா கொடுப்பேன் நான். சார் நாங்க ஆமா, வந்து தளபதியோட கட்சிக்கு கட்டுப்படுறதா ரசிகர் சார். பண்ணிடுறேன்.